வெல்கம் டு மை சேனல் ஜிஆர் டேஸ்ட் அண்ட் ட்ராவல்ஸ். லோ ஸ்பைசஸ் ஃபுட் அதே மாதிரி ட்ராவல் vlog இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுமா? அப்போ என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். கருப்பு உளுந்து லட்டு. இந்த கருப்பு உளுந்து லட்டில் நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இடையில இடையில இதனால என்னென்ன பெனிஃபிட் இருக்கு அப்படிங்கிறதையும் நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இந்த கருப்பு உளுந்து லட்டு பண்றதுக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாமா? கருப்பு உளுந்து, ராகி, கருப்பு எள்ளு, வெல்லம், ஏலக்காய், முந்திரி, பாதாம், நெய். அப்புறம் பொட்டுக்கல்ல, நிலக்கடலை. இதுதான் இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ். இந்த ஹெல்தியான கருப்பு உளுந்து லட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? 1 கப்பு கருப்பு உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த 1 கப்பு அப்படிங்கிறது 1/4 கிலோ அளவு. அது உடைச்ச உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல, முழு உளுந்தா இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாரி கப்பு இல்ல அப்படின்னா, ஒரு டம்ளர்ல எடுத்துக்கோங்க. அந்த டம்ளருக்கு நான் சொல்ற அளவு போட்டுக்கோங்க. சரிங்களா? இது வந்து 1 கப்பு கருப்பு உளுந்து. இத 2, 3 தடவ நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஏன்னா, கருப்பு உளுந்துல குப்பை, மண்ணு இந்த மாரி ஏதாவது இருக்கும். அதுக்காக தான் நான் வாஷ் பண்றோம். நல்லா 2, 3 தடவ வாஷ் பண்ணிட்டு, இந்த தண்ணிய ஃபுல்லா ட்ரைன் பண்ணிட்டு, இத ஒரு டவல்லயோ இல்லன்னா ஒரு காட்டன் துணியிலயோ போட்டு நல்லா காய வச்சுடுங்க. அது வெயில்ல காய வைக்கணும்னு இல்ல. நம்ம வீட்லயே ஃபேன் கீழ போட்டு காய வச்சுக்கலாம். இந்த கருப்பு உளுந்தோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? இந்த கருப்பு உளுந்துல புரதம், நார்ச்சத்து, இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், ஃபைபர் இதெல்லாம் இருக்குங்க. இந்த ஃபைபர் வந்து நம்மளோட டைஜஷன் சிஸ்டத்துக்கு நல்லதுங்க. இரும்பு சத்து, புரத சத்து, பொட்டாசியம் இது எல்லாம் நமக்கு ஒரு எனர்ஜியை கொடுக்குது. இது வந்து நம்மளோட ஹார்ட் ஃபங்க்ஷனை கண்ட்ரோல் பண்ணுது. அதே மாதிரி நம்மளோட பிளட் சுகரோட அளவையும் நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்குது. இப்போ அடுத்த இன்கிரீடியன்ட் ராகி. இப்போ உளுந்து 1 கப்பு அப்படின்னா, ராகி 3/4 கப்பு போதும். ராகி வந்து கண்டிப்பா நீங்க ஒரு 6, 7 தடவ அலம்பணும். ஏன்னா வந்து ராகில சின்ன சின்ன குப்பை, கல்லு இது எல்லாமே இருக்கும். இத நல்லா அலம்பிட்டு அரிக்கணும். அந்த அரிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி நல்லா கல் இல்லாம இருக்கிற கல்லெல்லாம் போறதுக்கு ஒரு அரிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. அத நான் ஒரு முறை ஒரு வீடியோ போடுறேன். அது எப்படி அரிக்கிறது அப்படின்னா என்னங்கிறத பத்தி நான் ஒரு வீடியோ ஒண்ணு போடுறேன். அத பார்த்து கத்துக்கோங்க. இப்ப முடியலன்னா, முடிஞ்ச வரைக்கும் அதுல கல்லு, மண்ணு ஏதாவது இருக்கா இல்லையாங்கிறத கொஞ்சம் செக் பண்ணி பார்த்து நீங்க போடுங்க. இல்ல எனக்கு நல்ல ராகியே கிடைக்குதுன்னா ஓகே. நீங்க அத அப்படியே கூட நல்லா வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப ராகில இருக்கிற என்ன பெனிஃபிட் பார்க்கலாமா? ராகில கால்சியம், இரும்பு சத்து, நார் சத்து இது எல்லாமே இருக்குங்க. இது நம்மளோட எலும்புக்கு ரொம்ப நல்லது. இது இரத்த சோகைய தடுக்கும். நம்மளோட செரிமானத்த நல்லா மேம்படுத்தும். அதே மாரி ராகில வந்து ரொம்ப நாளா நம்மளோட செல்லுல ஏதாவது பாதிப்பு இருந்ததுன்னா, அது எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிட்டு நம்ம உடம்ப நல்லா வலுவாக்குது அப்படின்னு சொல்றாங்கங்க. இந்த ராகில கிளைசெமிக் அப்படின்னு ஒரு குறியீடு இருக்காங்க. அது நம்ம ரத்தத்துல இருக்கிற பிளட்டோட அளவ ரொம்ப குறைக்குது அப்படின்னு சொல்றாங்கங்க. இது வந்து நீரிழிவு நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்றாங்கங்க. சாதாரணமா இந்த ராகில களியோ இந்த மாதிரி ஏதாவது கிண்டி கொடுக்கும்போது பசங்க சாப்பிட மாட்டாங்க. நம்ம அதுக்கு இது ஒரு நல்ல ரெமெடி. இது எல்லாத்தையும் போட்டு ஒரு லட்டா புடிச்சு குடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஸ்வீட் மாரியும் இருக்கும். அவங்க வந்து எந்த பிரச்சனையும் பண்ணாம சாப்பிட்டுருவாங்கங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபுட் குடுத்தோம் அப்படின்னு ஒரு திருப்தியும் இருக்கும். நம்ம கடையில போய் காசு போட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்குறதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்லங்க. இப்ப அடுத்தது நிலக்கடலை. நிலக்கடலை ஒரு 1/4 கப்பு. இதோட சேர்த்து பொட்டுக்கல்ல ஒரு 1/4 கப்பு. நிலக்கடலை, பொட்டுக்கல்லையும் 1/4 கப்பு போடுங்க. இந்த நிலக்கடலையும், பொட்டுக்கல்ல, எள்ளு இது 3 நம்ம எதுக்கு சேர்க்கிறோம்னா, வாசனைக்கும் டேஸ்ட்டுக்கும் தாங்க. ஏன்னா, நம்ம வெறும் உளுந்து மட்டும் போட்டு அரைச்சு குடுத்தாலும் அது சாப்பிட முடியாது. ராகி மட்டும் போட்டு பண்ணி குடுத்தாலும் அத நம்மளால சாப்பிட முடியாது. அதனால தான் ராகி, அதே மாதிரி கருப்பு உளுந்து இது 2யும் சேர்க்கிறோம். இதுல நம்ம எள்ளு, அதே மாரி இந்த நிலக்கல்ல, பொட்டுக்கல்ல சேர்க்கும்போது தான் அது ஒரு பைண்டிங் ஆயி, அதோட டேஸ்ட் நல்லாருக்கும். இப்ப எள்ளோட டேஸ்ட் புடிச்சவங்க, நான் சொன்ன அளவுல எள்ளு சேருங்க. இல்ல உங்களுக்கு பிடிக்காது அப்டின்னா, அத கம்மியா சேர்த்துக்கோங்க. இப்ப வந்து ஃபர்ஸ்ட்டு நான் ஒரு வாணலிய வச்சுட்டு, அந்த இது வந்து சூடானதுக்கப்புறம், பொட்டுக்கடல, அதே மாதிரி கடல இது 2யும் நல்லா வறுத்துடுங்க. இத வறுத்து தனியா எடுத்து வச்சுட்டு, அப்புறம் அதே பாத்திரத்துல உளுந்து இருக்கு பார்த்தீங்களா? நம்ம காய வச்சோம்ல. இது வந்து இப்ப நீங்க இன்னைக்கு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, காலையிலேயே இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுருங்க. 4 டூ 5 ஹவர்ஸ் போரும் இது காயறதுக்கு. அதுக்கப்புறம் எப்படியும் நம்ம வந்து ஒரு 10லருந்து 15 நிமிஷம் நல்லா வறுக்க போறோம். ஸோ இது வறுக்கிறதுனால அந்த கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற ஈரத்தன்மையும் போயிட்டு அது நல்லாயிடும். அதனால நீங்க நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் நீங்க வறுத்து அரைக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து கருப்பு உளுந்த வறுத்துட்டு, அதுக்கப்புறம் ராகிய வறுத்துடுங்க.
அதையும் நல்லா வறுக்கணுங்க. இது வந்து ஒரு சூடு ஏறி வாசனை வரும். ராகியிலயும் சரி, கருப்பு உளுந்துலயும் சரி ஒரு வாசனை வரும். லைட்டா ஒரு செவந்து ஒரு மாரி வாசனை வரும். அது வர வரைக்கும் கண்டிப்பா நீங்க வறுத்து தான் ஆகணும். நல்லா இந்த மாரி வறுத்தீங்கன்னா தான், அது வந்து நல்லா இருக்கும். இத வறுத்துட்டு, இதில ஒரு 4 ஏலக்காங்க. ஏலக்காயும் போட்டு நல்லா வறுத்துடுங்க. உங்களுக்கு வேணும், இல்ல உங்களுக்கு பிடிக்கும் அப்டின்னா, கொஞ்சம் சுக்கு கூட அதில போட்டுக்கலாம். சுக்க தட்டிட்டு, அந்த சுக்கையும் ஒரு சின்ன பீஸ் இதில சேர்த்து வறுத்துட்டு, அதையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்களேன், இத வறுத்த அப்புறம், இது வந்து 1/4 கப்பு எள்ளு. நீங்க 1/4 கப்பு உங்களுக்கு வேண்டாம், கொஞ்சமா போதும் அப்டின்னா, நீங்க 2 டீஸ்பூன், 3 டீஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. இந்த வாசனை புடிக்காது அப்டின்னா. ஆனா, எள்ளு அவ்ளோ நல்லது உடம்புக்கு. ஸோ, முடிஞ்ச வரைக்கும் நீங்க சேர்க்க பாருங்க. இல்ல உங்களுக்கு புடிக்காது அப்டின்னா, இது வந்து ஆப்ஷனல். வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லன்னா கூட இத விட்டுருங்க. இந்த எள்ள வந்து ஒரு முறை அலம்பிட்டு, அதே மாரி அரிச்சுட்டு, இத போட்டு வறுத்தீங்கன்னா, ஒரு மாரி படபட படபடன்னு வெடிக்கும். கொஞ்ச நேரம் நல்லா சூடு ஏறுனதுக்கப்புறம். அதுவரைக்கும் இந்த எள்ள வறுத்துடுங்க. நல்லா இந்த எள்ளையும் சேர்த்து வறுத்துட்டு, இதையும் எடுத்து போட்டு நல்லா இது எல்லாமே ஆறணும். ஆறினதுக்கு அப்புறம் தான் நீங்க அரைக்கணும். இங்க பாருங்க, இது எல்லாமே ஆறிடுச்சு. இது எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கேன். இப்ப இத நல்லா அரைச்சுட்டு, இத என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப நான் மிக்ஸி ஜார்ல போட்டுருக்கேன். இது பாருங்க மிக்ஸில அது எப்படி அரையறது பாருங்களேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாரி நல்லா பவுடர் ஆகணும். நல்லா அத அரைச்சா தான் அது பவுடர் ஆகும். பவுடர் ஆனதுக்கப்புறம், அத ஒரு பாத்திரத்துல கொட்டிக்கோங்க. பாத்தீங்களா? நான் சொன்ன அளவு எல்லாம் சேர்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு வரும். இது வந்து ஒரு 30 உருண்ட பக்கம் வருங்க. இந்த 30 உருண்டைய நீங்க புடிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, எப்படியும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வாரத்துலேருந்து 10 நாள் வருங்க. இல்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியா வேணும்னா, நான் சொல்லியிருக்க அளவு கொஞ்சம் கூட குறைச்சு போட்டுக்கோங்க. இந்த மாவெல்லாம் அரைச்சதுக்கப்புறம், ஒரு 10 பாதாம், 10 முந்திரி. இத நல்லா பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண பாதாமையும், முந்திரியையும் இந்த மாவோட சேர்த்து நல்லா கலந்துருங்க. நான் சொல்லியிருக்கிற அளவுக்கு ஒரு 250லிருந்து 300 கிராம் வெல்லம் வேணுங்க. நான் வந்து 300 கிராம் வெல்லத்த ஏற்கனவே நல்லா பாகா காய்ச்சி வச்சிருக்கேன். அத யூஸ் பண்ணி தான் நான் வந்து லட்டு பிடிக்க போறேன். இப்ப இந்த இது நல்லா மாவோட அந்த முந்திரி, பாதாம் இதெல்லாம் கலந்து விட்டதுக்கப்புறம், இந்த வெள்ள பாகு இருக்கு பார்த்தீங்களா? அதையும் ஊத்தி நல்லா கலக்கணுங்க. இத கலக்கும்போது, நல்லா அது வந்து ஒரு நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ஏத்தா மாரி இந்த மாவு வந்து மாறி வரும். ரொம்ப தண்ணியா இல்லாம கொஞ்சம் கெட்டியா கலந்துக்கோங்க வெள்ள பாகு. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமா இந்த வெள்ள பாக அதில ஊத்தி பெசைங்க. ஏன்னா, சப்போஸ் இதில வந்து உங்களுக்கு வெல்லம் போரும், அது ரொம்ப நீர்க்காயிடுச்சு அப்டின்னா, இதில வந்து உங்களுக்கு உருண்ட புடிக்க வராது. ஸோ, நீங்க வெள்ள பாக ரொம்ப பார்த்து, ரொம்ப தண்ணியா இல்லாம, கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாரி வெள்ள பாக கரைச்சுக்கோங்க. இந்த மாரி நல்லா அந்த மாவ சேர்த்து அந்த வெள்ள பாகோட நல்லா பெசைங்க. பெசஞ்சு விட்டீங்கன்னா தான் அது உருண்ட பிடிக்கிற மாரி வரும். இதில இப்ப நான் ஒரு 4 ஸ்பூன் நெய் ஊத்தப் போறேன். ஏன்னா, இது வந்து நம்ப மாவு பெசஞ்சாலும், இதில நெய் ஊத்தி அத பிடிக்கும்போது தான் நல்ல உருண்டையாவும் வரும். இதில டேஸ்ட்டும் குடுக்கும். இங்க வச்சிருக்கேன் பார்த்தீங்களா நெய்யி, இதுதான் நான் ஊத்தப் போறேன். இப்ப நான் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா ஸ்பூனோட அளவு, இந்த ஸ்பூன் அளவுக்கு தான் 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விட்டு இத நல்லா பெசஞ்சுட்டு, இத உருண்டை உருண்டையா புடிச்சீங்கன்னா, இந்த லட்டு ரொம்ப நல்லா வரும். இப்ப நான் எப்படி பிடிக்கிறேன்னு பாருங்களேன். அது ஒரு மாரி கிளேசியா அது மேல ஒரு கோட் குடுத்த மாரி, ஒரு கிளேசியா வந்திருக்கு பாருங்களேன் லட்டு. பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அது பிடிக்கும்போது எப்படி பிடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வருது பாருங்க. பார்த்தீங்களா? அவ்வளோதாங்க. கருப்பு உளுந்து லட்டு ரெடி. இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னுங்க, இதில போட்டிருக்கிற எல்லா பொருளுமே கேர்ள் பேபீஸ்க்கு ரொம்ப அவசியம்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்தில கேர்ள் பேபி, பாய் பேபின்னு இல்லங்க. எல்லாருக்குமே இது வந்து கருப்பு உளுந்தும் சரி, ராகியும் சரி ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்ப யாருக்காவது குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா, ஒரு 3 மாசம் கழிச்சு இந்த லட்டு பண்ணி குடுக்கலாங்க. ஏன்னா, அவங்களுக்கு இருக்கிற அந்த பேக் பெயின் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ரெட்யூஸ் ஆயிடும். அதே மாரி நல்ல எலும்புகளுக்கு ஒரு வலு குடுக்கறதுனால, இந்த கருப்பு உளுந்தும் சரி, ராகியும் சரி நம்ம குடுக்கலாங்க. நீங்களும் இந்த ஹெல்தியான லட்ட ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ஆரோக்கியத்த மேம்படுத்திக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. நன்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.